வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு முழுவதும் போகி பண்டிகை கொண்டாட்டம் கோலாகலம். பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தியும் மேளம் கொட்டியும் மக்கள் உற்சாகம். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் அதிகாலையில் உற்சாகமாக கொண்டாடப்பட்ட போகி பண்டிகை. புதுச்சேரியில் மேளதாளத்துடன் பழைய பொருட்களை எரித்து கொண்டாட்டம். பனிமூட்டம் மற்றும் போகி பண்டிகை புகை மூட்டம் காரணமாக சென்னையில் விமான சேவைகள் பாதிப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 30 விமானங்களின் நேரங்கள் மாற்றம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நேற்று ஒரே நாளில் 2,17,000 பயணிகள் சிறப்பு பேருந்துகளில் பயணம். சிறப்பு பேருந்துகளில் கடந்த 3 நாட்களில் மட்டும் 6,40,000 பேர் சொந்த ஊருக்கு பயணித்துள்ளதாக போக்குவரத்து துறை தகவல். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் 3வது நாளாக அலைமோதிய கூட்டம். மினி பேருந்துகள், பேட்டரி வாகனங்கள் போதிய அளவு இயக்கப்படாததால் பயணிகள் கடும் அவதி. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஏடிஎம்கள் முறையாக செயல்படாததால் பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்த அவலம். கழிவறைகளை முறையாக பராமரிக்கப்படாததால் முகம் சுளித்தபடி சென்ற பயணிகள். போக்குவரத்து நெரிசலின்றி காணப்பட்ட ஜிஎஸ்டி சாலை 2 நாட்களாக வாகன நெரிசலில் சிக்கி தவித்த நிலையில் வெறிச்சோடியது. சென்னையில் 1000 விளக்கு, எழும்பூர், சென்ட்ரல், புரசைவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவில் மிதமான மழை. அண்ணா சாலை, வேளச்சேரி, கிண்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நாளை நடைபெறும் நிலையில் இன்று காலை 9 மணி முதல் போக்குவரத்து மாற்றம். ஜல்லிக்கட்டு போட்டியை சிறப்பாக நடத்த அனைவரும் ஒத்துழைக்க வேண்டுமென மதுரை மாநகர காவல்துறை வேண்டுகோள். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளா கோலாகல தொடக்கம். 45 நாட்கள் நடைபெறும் ஆன்மீக விழாவில் உலகம் முழுவதிலிருந்தும் 35 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்ப்பு. கும்பமேளா விழாவை முன்னிட்டு உத்தரப்பிரதேசத்தில் நள்ளிரவு முதலே குவிய தொடங்கிய லட்சக்கணக்கான பக்தர்கள். சாறை சாறையாக அணிவகுத்து வந்த திரளான பொதுமக்கள். மகா கும்பமேளாவை முன்னிட்டு திரிவேணி சங்கம பகுதியில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் புனித நீராடிய பக்தர்கள். கைகளில் ஆரத்தி எடுத்து பக்தியுடன் வழிபாடு.
கும்பமேளாவை முன்னிட்டு ஒரே நேரத்தில் 1 கோடி பக்தர்கள் தங்கும் வகையில் 1,60,000 கூடாரங்கள் தயார். 45,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் வகையில் ஏற்பாடு. அயலக தமிழர்களுக்கு தமிழ் மொழி, தமிழ் கலைகளை கற்றுக் கொடுக்க 10 கோடி ரூபாயில் புதிய திட்டம். 100 ஆசிரியர்கள் தமிழ் கலைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து அயலகத்திற்கு அனுப்பி வைக்கப்படுவர் என முதலமைச்சர் அறிவிப்பு. அயலக தமிழர்களோட குழந்தைகள் நமது தாய்மொழியை கற்க தமிழ் இணைய கல்விக் கழகம் வழியா தமிழ் சங்கங்களோட இணைஞ்சு தமிழ் கற்றுக் கொடுக்கிறோம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியில்லை. சென்னையில் நடைபெற்ற பாஜக ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு அண்ணாமலை அறிவிப்பு. பாஜக தேர்தலை புறக்கணிக்கவில்லை, திமுகவை புறக்கணித்துள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பாஜக போட்டியிடாதது குறித்து தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. இந்த ஈரோடு இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறது. அனைத்து முக்கிய கட்சிகளும் ஈரோடு இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறது. இது தேர்தலை புறக்கணிப்பு என்று சொல்வதை விட திமுக புறக்கணிப்பு என்று தான் நான் சொல்வேன். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் போட்டி போடக்கூட தகுதியற்ற கட்சியாக இன்றைய ஆளும் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பதுதான் எங்களது கருத்து. அதிமுகவை தொடர்ந்து பாஜக கூட்டணியும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணித்ததன் எதிரொலி. திமுக சீமானின் நாத்தக இடையே நேரடி போட்டி உருவாக்கும் சூழல். வள்ளலார் ஐயா வைகுண்டர் போல என்ன புரட்சியை செய்தார் பெரியார்? பெரியார் குறித்து பேச பொது விவாதத்திற்கு இருகரம் நீட்டி தயாராக உள்ளேன் என சீமான் பேட்டி. யாரோட ஒப்பிடுவீங்க? அதை கொண்டு போய் ஒரு பேர அறிஞன் உலக சிறந்த கல்வியாளனோட போய் ஒப்பிடுவீங்க. அவனுடைய பிலாசபி உலகெங்கும் ஒடுக்கப்பட்ட மானுட சமூகத்துக்கான சிந்தனை விதைச்சவர் இந்த நிலத்தில் அண்ணல் அம்பேத்கர். எங்க தாத்தா ரட்டமலை சீனிவாசன் வேணா ஒப்பிடுங்க. கோட்பாட்டு அளவில் வாங்க பண்ணுவோம். என்னங்க இப்படி எப்படி நீங்க பெரியார் நீங்க ஒப்பிடுங்க பெரியார். நான் எங்க தாத்தா அவங்களை ஒப்பிடுறேன். அண்ணல் அம்பேத்கர் கோட்பாட்டுக்கு இந்த பெரியார் கோட்பாட்டுக்கு எங்க பொருந்ததுன்னு பேசுவோம். 1968 ஆண்டில் முரசொலியில் பெரியார் குறித்து தீட்டிய கார்ட்டூன் மிகவும் மோசமாக இருக்கிறது. அதை வெளியில் சொல்ல முடியாது. ஆதாரத்துடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பரபரப்பு பேட்டி. பெரியாரை கேளுங்கள். இந்த கார்ட்டூன் நான் படித்தா ரொம்ப அருவருப்பா போயிடும், அது ஆபாசமா போயிடும். ஏற்கனவே சொன்னேன், நான் அருவருப்பா ஆபாசமா பேச மாட்டேன். இதில் பெரியார் அவர்கள் சொன்னதை முரசொலி 1968 பொங்கல் மலரில் போட்டிருக்கிறாங்க. சில ஜாதிகளை பற்றி எப்படி பேசியிருக்கிறாங்கன்னு பாருங்க, சில மக்களை பற்றி எப்படி பேசியிருக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் தாண்டியாச்சு. திருவள்ளுவர் குறித்து அவதூறாக விமர்சித்தவர் பெரியார் என அண்ணாமலை காட்டம். பாஜக தமிழகத்தில் ஆட்சிக்கு வரும்போது ஸ்ரீரங்கம் கோவில் முன்னிருக்கும் பெரியார் சிலை அகற்றப்படும் எனவும் பேட்டி. முடிந்திருக்குங்க. திருவள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஆரிய கைக்கூலி, அதாவது ஒரு ஆரிய கைக்கூலியாக பகுத்தறிவை விட்டுவிட்டு தமிழுக்கு பெரிய துரோகம் செஞ்சிருக்காங்க. ஸ்ரீரங்கத்தில் சொன்னோம், பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஆட்சிக்கு வரும் பொழுது இந்து அறநிலைத்துறை இருக்காது. கோயிலுக்கு வெறிய அந்த ஆபாசமா என்ன பொறிச்சு வச்சிருக்கிறாங்களோ அது எல்லாம் அகற்றப்படும். பெரியாரை பற்றி அவதூறாக பேசுபவரின் பிறப்பில் சந்தேகம். காட்பாடியில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் காட்டம். தரைக்குறைவாக பேசுகிறவனுடைய பிறப்பையே நான் சந்தேகப்படுகிறேன். நான் ஒரே அப்பா அம்மாவிற்கு தான் பிறந்தேன். எங்கள் பிறப்பு நல்ல பிறப்புதான். பெரியார் குறித்து பேசுபவர்களின் பிறப்பை சந்தேகப்படுவதாக தெரிவித்த அமைச்சர் துரைமுருகனுக்கு அண்ணாமலை பதிலடி. நான் என் பிறப்பில் ஒரு அப்பா அம்மாவுக்கு தான் நான் பிறந்தேன். நான் பெரியாரை பற்றி பேசுகிறேன். எங்கள் ஒரே அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தேன்.
விவசாயம் பண்ணுற அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தேன், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஒரு நடுத்தர குடும்பத்தில் தான் பிறந்தேன், மாற்று கருத்து எது இல்லை. எனக்கு என் பிறப்பை பற்றி சந்தேகப்படுறான்னு நான் சொல்லணுமல்ல. கிராமத்தில் தான் பிறந்தேன், அதுலேயும் சந்தேகம் இல்லை. இதுவரைக்கும் ஊழல் எங்கேயும் பண்ணதில்லை, அதுலேயும் சந்தேகம் இல்லை. வீட்டுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து கடப்பாறை எடுத்துகிட்டு வந்து ரைடு பண்ணல, அதுலேயும் சந்தேகம் இல்லை. இங்கே ரைடு அடிக்கும் போது பையன் போய் துபாயில் உட்கார்ந்துருக்கிற அளவுக்கு ஒரு பையனை நான் பெற்றல, அதுலேயும் எனக்கு சந்தேகம் இல்லை. பெரியாரை எதிர்ப்பதில் சீமான் கருத்துக்களை ஆதரிக்கிறேன், தேவை என்றால் ஆதாரங்களையும் தருகிறேன். மயிலாடுதுறையில் பாஜக மாநில ஒருங்கிணைப்பாளர் எச் ராஜா பேட்டி. ஈவேரா என்கின்ற ஒரு போலியான பிம்பம், வாழ்நாளில் ஒழுக்கமாகவே வாழாத, தேசபக்தியே இல்லாத வெள்ளக்காரன், கைக்கூலி, தேச துரோகி. அந்த தேச துரோகிக்கு ஆதரவாக பேசலாமா யாராவது? தட் ஐ அப்போஸ். அதனால தான் உண்மையை பேசியிருக்கின்ற நண்பர் சீமானுக்கு என்னோட முழு ஆதரவு. ஏன்னா இதில் பயோனியர். பெரியார் ஆற்றங்கரையில் விலை மாதர்களோடும் நண்பர்களோடும் கூத்தடிப்பார். பெரியாரின் வாழ்க்கை புத்தகத்தில் கூறப்பட்டுள்ளதாக எச் ராஜா சர்ச்சை கருத்து. அவர் எழுதியிருக்கார், ஈவேரா தினந்தோறும் விலை மாதர் வீடு புகுந்து வருவார். விலை மாதர் வீட்டுக்கு நண்பர்களோடு போவார். சமஷ்டி சம்போகம். விலை மாதர் வீட்டுக்கு சீமான் ஒன்றும் பெரியாரை படைத்தவர் அல்ல, அவரோடு விவாதத்திற்கு செல்வது நான் படித்த படிப்பிற்கு அவமானம். திராவிட தமிழர் பேரவை தலைவர் சுப வீரபாண்டியன் காட்டம். தேர்வை பற்றி விவாதிக்காதீர்கள், என்னோடு வந்து பெரியார் பற்றி விவாதித்துக் கொண்டிருங்கள் என்று ஒருவர் சொல்லுகிறார் என்றால் அவருடைய நோக்கம் நமக்கு புரிகிறது. அவர் ஒன்றும் பெரியாரை கரைத்து குடித்தவரும் இல்லை. அவர் சொல்லுகிற எந்த மேற்கோளும் உண்மையாகவும் இல்லை. பொய், புரட்டு, பித்தலாட்டம் என்பதற்கு இன்னொரு பெயராகவே அவர் இருக்கிறார். பெரியார் பற்றி தரக்குறைவாக பேசி வரும் சீமானை கடுமையாக சாடிய நடிகை விஜயலட்சுமி. பெண்ணியத்தை பற்றி பேச சீமானுக்கு தகுதி இல்லை எனவும் ஆவேசம். ஸ்டேஷனுக்கு வர வச்சிருந்தாங்க இல்லையா, நீ கூட பொண்டாட்டி கூட வந்திருந்தீங்க. வெளியில வந்து பிரஸ் கேட்கும் போது கொலையில எத்தனை பெண்கள் இருக்கும் போது பழகிறதுக்கு இவதான் கிடைச்சாலாம் அப்படின்னு என் பொண்டாட்டி கேட்டா அப்படின்னு ஒரு மாதிரி கெக்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பெண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட பதில சொல்லு அப்படின்னு தலைவர் பிரபாகரன் உனக்கு சொன்னாங்களாடா. நீயே உன்னைய வந்து என்னை தொட விட்டது நான் பண்ண எப்படி? திருநள்ளாறு தொகுதி மக்களுக்கு GNS அறக்கட்டளை சார்பில் பொங்கல் தொகுப்பு. புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே மீனவ மக்களுடன் பொங்கல் விழா கொண்டாடிய ஆளுநர் RN ரவி. மீனவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மிகவும் நெருக்கமானவர் என நிகழ்ச்சி. கௌரவித்து சிறப்பு பரிசு கோவையில் பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட அண்ணாமலைக்கு உற்சாக வரவேற்பு. கயிறு இழுக்கும் போட்டியில் கலந்து கொண்ட போது கயிறு அறுந்ததால் பரபரப்பு.